வெல்கம் டு காஜல் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சுவையான டேஸ்டான சென்னை ரோட்டு கடை வடகரி எப்படி செய்யலான்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வடகரி செய்கிறதுக்கு நான் கடலப்பருப்பு ஊற வச்சுருந்தேன் நைட்டே. இப்போ எடுத்து அதில் ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். ஜாரில் போட்டு 2 வரமிளகாய் சேர்த்து நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். பேனை ஒரு அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம், ஆனால் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த நல்லெண்ணெய் கூடயே வந்து நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, என்னது கடலப்பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, கடலப்பருப்பு 2 காஞ்ச மிளகாவும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். நல்லா குறைன்னு அரைச்சிக்குங்க, ரொம்ப மைய அரைச்சிடாதீங்க. இது நல்லா வந்து தண்ணியெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இது கூடவே 2 ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இதுலேயே ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடுப்பு மாற்றி வச்சுட்டேன், 2வது அடுப்பில் வச்சுட்டேன். இந்த கடலப்பருப்பு நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஏன்னா இந்த பக்கம் வந்து பெரிய வானல் வச்சுருக்கேன். இதில் நம்ம இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ தண்ணியாக இருக்குது, கொஞ்சம் காயட்டும். இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். தாளிப்புக்கு சோம்பு மட்டும்தான் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துறேன். அது நல்லா வதங்கட்டும். நல்லா வந்து பொன்னிறமாக வதங்கி வரணும். இது கூட வேணும்னா நீங்கள் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணால் இந்த சமயத்தில் நீங்கள் 2 பச்சை மிளகாய் கிள்ளி சேர்த்துடலாம். பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, ட்ரை ஆகிடுச்சு. பார்த்திங்களா, தண்ணி இல்லாமல் ட்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். பார்த்திங்களா, கடலப்பருப்பு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்படி உதிரியாக இருக்கணும். இந்த பதம் இருந்தால் நம்மளுக்கு வடகரி ரெடி ஆகிடும். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணி வச்சுட்டு இங்கே தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயமே நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்த பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இதோடவே நல்லா வதங்கி வரட்டும். இந்த பச்சை வாசனை போகிற அளவு கொஞ்சம் வதக்கிங்க. அப்புறம் மசாலா சேர்த்துடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கியாச்சு. இந்த சமயத்தில் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து வடகரி வந்து கொஞ்சம் கிரேவியாக கிடைக்கும் நம்மளுக்கு. தனி மிளகாய்த்தூளும் தனியாக சேர்த்தோம்னா அந்த அளவுக்கு கிரேவி கிடைக்காது. அதனால் நம்ம வீட்டு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள்,
பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம கடலப்பருப்பு போடுறதால நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் வதக்கி விட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கடலப்பருப்பு போட்டோடனே நல்லா ஊறி வரும், அதனால் கொஞ்சம் கூடுதலாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது நல்லா கொதித்து வரட்டும். நம்ம அப்புறம் இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கடலப்பருப்பை நம்ம சேர்த்துடலாம். இப்போது நல்லா அந்த குழம்பு நல்லா கொதித்து வருது. இந்த சமயத்தில் நம்ம இந்த வதக்கி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கடலப்பருப்பை நம்ம சேர்த்துடலாம். இது நல்லா 2 கொதி வந்துச்சுனாலே போதும், இறக்கிடலாம். வடகறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்ல கிரேவியாக. இந்த புகை அடிக்கிறதால நமக்கு சரியாக ஸ்க்ரீன் தெரிய மாட்டேன். இப்படி தான் இருக்கணும். ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான சென்னை ரோட்டுக்கடை வடகறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை இட்லியோடு செஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இதுமாரி எப்படி இருக்குது டேஸ்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.